இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ஏசாயா அதிகாரம் 8:18. நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமா இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். அநேகருக்கு கர்த்தர் நம்மை அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் மாற்ற போகிறார். பிரியமானவர்களே, தேவ பிரசனத்துல நம்ம நிரம்பி காணப்பட்டால் அநேகருக்கு பயன்படுகிற பாத்திரமாக கர்த்தர் நம்மை மாற்றுவார். நீங்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க, நானும் கர்த்தருக்காக பயன்படணும், கர்த்தருக்காக வல்லமையாக செயல்படணும், அடையாளங்களாக அற்புதங்களாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க. பிரியமானவர்களே, தேவ சமூகத்தில் தேவ வல்லமை நீங்க பெற்றுக்கொண்டால் அநேக ஜனங்கள் மத்தியில கர்த்தர் உங்களை அடையாளங்களாக அற்புதங்களாக நிறுத்துவார். 20ஆம் நூற்றாண்டின் நைஜீரியாவில் பயங்கரமான ஒரு எழுப்புதலுக்கு காரணமாக இருந்த தேவ மனிதர் தான் ஜோசப் பாபிலோலா என்ற தேவ மனிதர். பிரியமானவர்களே, ஒரு நாளைக்கு 17 மணி நேரம் அவர் ஜெபிப்பாராம். குறைந்தது 17 மணி நேரம் இல்லைன்னா 20 மணி நேரம் ஒரு நாளைக்கு தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற ஒரு பழக்கம் இந்த தேவ மனிதருக்கு காணப்பட்டிருக்கிறது. தனியாக ஒரு மலை போன்ற பகுதிக்கு சென்று தேவனோடு போராடி செபித்து கொண்டே இருப்பாராம். அவருடைய லைஃப்ல பார்க்கும்போது ஒரு வருஷத்துக்கு 3 தடவை 40 நாட்கள் உபவாசம் இருந்து கண்ணீரோடு ஜெபிப்பாராம். தேவ வல்லமையை பெற்றுக்கொண்டு ஒரு நாள் இப்படியாக அவர் ஜெபித்து அந்த மலை பகுதியிலிருந்து திரும்பி வரும்போது மரித்து போன ஒரு மகனை அந்த தாய் இந்த தேவ மனிதன் கிட்ட கொடுக்கும்போது இவர் ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறார். பிரியமானவர்களே, மரித்து போன அந்த சிறுவன் உயிரோடு எழு ஆரம்பித்தான். இந்த ஒரு அற்புதம், இந்த ஒரு அடையாளம் தான் நைஜீரியாவின் எழுப்புதலுக்கு காரணமாக அமைந்ததாம். தேவ பிரசனத்துல நிரம்பி இருந்த இந்த தேவ மனிதனை கொண்டு நைஜீரியாவில் ஒரு பயங்கரமான எழுப்புதல் தீ பரவ ஆரம்பித்தது. பிரியமானவர்களே, நீங்களும் ஜெபிக்கிறவர்களாக இருந்தால், தேவ சமூகத்தில் காத்திருந்து போராடுகிறவர்களாக இருந்தால், கர்த்தர் உங்களையும் அநேகருக்கு முன்பாக அடையாளமாக அற்புதமாக நிறுத்த போகிறார். பிரியமானவர்களே, எந்த அளவிற்கு நாம் தேவ சமூகத்துல காத்திருக்கிறோமோ, எந்த அளவிற்கு நாம் தேவனோடு போராடுகிறோமோ, கிருபைகளை பெற்றுக்கொள்ள முடியும், வல்லமைகளை பெற்றுக்கொள்ள முடியும், கர்த்தருக்காக பயன்பட முடியும். நிச்சயமாக நீங்களும் அமருங்கள், தேவனோடு ஜெபியுங்கள், நேரத்தை செலவிடுங்க. கர்த்தர் உங்களையும் பயன்படுத்துவார். உங்க குடும்பங்களில் நீங்கள் வசிக்கிற பகுதியில உங்களை கொண்டு கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செய்வார். செபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி சுவாமி. கர்த்தாவே, தேவ சமூகத்துல அமர்ந்து காத்திருந்து ஜெபிக்க கிருபைகளை தாருங்கப்பா. சோர்வுகள், அசதிகள், பலவீனங்கள் மாறட்டும். ஜெபிக்க முடியாதபடி இருக்கிற தடைகளை ஆண்டவர் மாற்றி போடுவீராக. இந்த நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும். தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தருக்காக வைராக்கியமாக செயல்பட அந்த அற்புதங்களாக அடையாளங்களாக கர்த்தர் மாற்றுவீராக. கர்த்தாவே, பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல சுகபலன் ஆரோக்கியம் உண்டாகட்டும். கர்ப்பிணிகளை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. குழந்தை இல்லையே என்று போராடுகிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம். நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்க. அரசாங்க தேர்வு எழுதியிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல ரிசல்ட்டை கர்த்தர் தருகிறபடியினால ஸ்தோத்திரம். குடும்பங்களை சமாதானத்தை கொடுங்கப்பா. பிள்ளைகளுக்கு, பெற்றோர்களுக்கு ஏற்படுகிற பிரிவினைகள், கணவன் மனைவி பிரிந்திருக்கிற அநேக குடும்பங்களை கேள்விப்படுகிறோம். என் ஆண்டவர் சமாதானத்தை தருகிறபடினால ஸ்தோத்திரம். படிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. நன்மையால நிரப்புங்கப்பா. ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் பாதுகாத்து கொள்கிறபடினால ஸ்தோத்திரம். ஏசப்பா, கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, ஏசப்பா உங்களோடு பேசி இருக்கிறார். நீங்களும் தேவ சமூகத்துல அமரும் போது தேவ வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறது எங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.